ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான இந்த காலவெளி மீண்டுமாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய தேவச்சனமே இன்றைக்கும் கூட நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்டதான வேத பகுதிக்குள்ளே நாம் கடந்து போக என்று சொன்னால் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 2 நாளாகமம் புத்தகத்திலே பார்க்கப்படும் போது அங்கே 19ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதான ஒரு வார்த்தை வந்து பார்க்கிறோம். யோசபாத் ராஜா சொல்லுகிறதான ஒரு வார்த்தை இங்கே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். யோசபாத் ராஜா நியாயாதிபதிகளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார். நியாயம் விசாரிக்கிறது யூதா பென்யமீன் கோத்திரத்தின் ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறதானே அந்த ஜனங்களை பார்த்து அவர் சொல்லுகிறதான வார்த்தை குறித்து பார்க்கமானா என்ன சொல்றார் அப்படின்னா 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவுள் போதும். அல்லேலூயா. இந்த வேத பகுதியிலே பார்க்கப்படும் போது அன்பான தேவச்சனமே ஆண்டவர் நாளிலே நமக்கு கொடுக்கப்படுகிறதானே இந்த வார்த்தை குறித்து நாம் பார்க்கிறோம். யோசபாத் ராஜா இஸ்ரவேல் தேசம் எங்குமா யூதஜன மத்தியிலே கடந்து போய் எல்லாரையும் சரிப்படுத்தி எல்லா விக்கிரகத்தோடு எல்லாவற்றையும் அழைத்து போட்டு ஜனங்களுக்கு நன்மை உண்டாகத்தக்கதால் கர்த்தரை தேடும்படியான காரியங்களை அவர் சொல்லிக் கொண்டு வருவதை குறித்து பார்க்கிறோம். இதெல்லாம் நடந்த பின்பு மீண்டுமாய் தன்னுடைய ஸ்தானத்துக்கு திரும்பின பின்பு அவன் நியாயாதிபதிகளை பார்த்து அவருடைய காரியங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டு வந்த பின்பு அவர் சொல்லுகிறார், ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவுது. அல்லேலூயா. அன்பான தேவச்சனமே, நான் கடந்த நாட்களில் எடுத்த தேவ செய்தி ஒரு சில நிறுவனத்துக்கு தியான பகுதியாய் அநேக காரியங்கள் எடுத்து அதெல்லாம் முடிச்சுட்டேன். ஆனாலும் கூட ஆண்டவர் எனக்கு நேற்று முதற்கொண்டு உணர்த்ததானே இந்த வார்த்தைகள், இந்த வார்த்தையுடைய நிலைமை குறித்து பார்க்கும்போது மேலும் சொல்லுகிற காரியம் என்ன? ஆண்டவரை சொல்லுகிற வார்த்தை பார்க்கிறோம். ஆதலால் யாருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவுது. அல்லேலூயா. இன்றைக்கும் குறைந்த காலநிலை அநேக காரியங்கள் நாம் தியானிக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு பயம்தான் என்னென்னலாம் ஆசீர்வாதம் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு அநேக காரியம் நமக்கு சொல்லிக்கொண்டே போகிறார். கர்த்தருக்கு பயப்படும் போது ஆயுசு நாட்களை பெருக்கப்படுவார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் விவரமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று வாசிக்கிறோம். இல்லை, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனை திரும்பி சுமந்தப்படுகிறது எல்லாம் சொல்லப்பட்டதான வார்த்தையெல்லாம் நாம் தியானித்து இருக்கிறோம். ஆனால் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தரை ஜனங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்னென்று பார்க்கும்போது கர்த்தருக்கு பயப்பட வேண்டிய பயம் உங்களிடத்தில் இருக்க கடவுது. இன்றைக்கு இந்த காலங்களிலே நமக்குள்ள ஒரு கேள்வியோடு வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என் வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை ஒரு விஷயம் நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் தியானித்த போது ஆண்டவர் அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டே வந்தாலும் ஒரு சில நினைவுகளிலே போகிற போது 2019ஆம் ஆண்டிலே எல்லாருக்கும் புதிதாக இருக்கிற பயத்தை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஒரு பயம் வந்தது. 2019 மார்ச் மாதத்துக்கு பின்பு எல்லாரும் ஆண்டவர் என்ன பண்ணோம், ரொம்ப உறுதியா பிடிச்சு கொண்டோம். ரொம்ப உறுதியா பிடிச்சு கொண்டோம். செபிக்காதவர்கள் செபிக்க ஆரம்பித்தாங்க. வேதத்தை வாசிக்காதவர்கள் வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தாங்க. ஒருவேளை குடும்ப ஜெபம் செய்யாதவர்கள் குடும்ப ஜெபங்களை செய்யப்படி ஆரம்பித்தார்கள். இப்படி அநேக நிலைகள் ஏன் சொன்னால் உலகத்தின் நிலைகள் பயங்கரமா என்பதை பார்த்தவர்களே எல்லாம் அந்த வியாதிக்கு பயந்து யார் பிடிச்சிட்டாங்கன்னா கர்த்தரை பிடிச்சிட்டோம். கர்த்தருக்கு பயந்தோம். இல்லை சபையிலே ஆராதனை நடைபெறக்கூடாதபடி அரசாங்க தடை வைத்தாலும் அநேக வீடுகள் சபைகளாய் மாறுவது கொண்டு மறைச்ச இல்லையா? அநேகருடைய இல்லங்களிலே சபையின் சத்தங்கள் கேட்கப்பட்டது, பாடல் சத்தங்கள் கேட்கப்பட்டது, ஜப சத்தங்கள் கேட்கப்பட்டது, வீட்டில் பாடல் சத்தங்கள் எல்லாம் கேட்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கும் இந்த காலங்களிலே இந்த 2022ஆம் ஆண்டுக்குள் வந்திருக்கிற நமக்குள்ளே அந்த பயம் இருக்கிறதா இல்லையா? முழுசா இருக்கிறதா, பாதி இருக்கிறதா, இல்லை கால்வாசி இருக்கிறதா, இந்த சுத்தம் இல்லாம போயிடுச்சு. இதான் இன்னைக்கு ஆண்டவர் எச்சரிக்கிறேன். ஆண்டவர் நினைப்பூட்டுகிற ஒரு காரியம். என் அன்பான தேவச்சனமே, ஆண்டவருக்கு நாம் ஒரு குறிப்பிட்ட சுயநலத்திற்காக, சுய நோக்கத்திற்காக, சுய காரியத்திற்காக ஒருவேளை தீங்கு வருகிற போது, தீமை வருகிற போது, பிரச்சனைகள் வருகிற போது, போராட்டங்கள் வருகிற போது பயப்படுகிற பயங்கள் அது பிரோஜனமற்ற ஒரு பயம். அல்லேலூயா. நாம நினைச்சிட்டோம் கர்த்தருக்கு நம்ம பயப்பட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிற எத்தனை பேர் இருக்கிறார்கள். ஆனா அந்த பயம் என்பது ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயந்தால் அதை கடைசி வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் இருக்க வேண்டும். ஈசாக்கு மரித்த பின்ன
அப்போ ஈசாக்கு ஒரு பெயர் கொடுக்கப்படுது, ஈசாக்கு பயபக்திக்குரியவர் என்று பார்க்கிறோம். அப்படியானால் ஈசாக்கு தேவனுக்கு பயனான பயம் அநேகருக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியும். யாக்கோபு சொல்கிற வார்த்தை பார்க்கிறோம், அவர் ஈசாக்கு பயபக்திக்குரியவராக இருந்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில காயம் காணுகிற பணியை போல நம்முடைய வாழ்க்கை மாறி போகிறது. காலையிலே பணியாளர் இரவெல்லாம் பெய்தாலும் கூட காலையிலே சூரியன் உதயமாகிற போது அந்த பணி இருந்த இடம் தெரியாமல் போகிறது போலதான் இன்னைக்கு கர்த்தருடைய ஜனங்களுடைய பக்தியும் பயமும் இருக்கிறது பார்க்கிறோம். உலகத்து மனுஷன் உலகத்துக்கு நாளை காரியங்களுக்காக அவன் தேவைப்படும் போது பயப்படுகிறான், மற்ற நாடுகளில் பாவங்களை செய்கிறான், அநியாயங்களை செய்கிறான், அவனை கண்டிப்பாக ஒருவரும் இல்லை. ஆனால் இன்றைக்கு நமக்கு வேதம் இருக்கிறது, வேத வார்த்தைகள் இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட எச்சரிக்கிறவராய், நம்மோடு கூட எப்பொழுதும் பேசுகிறவராய் இருக்கிறார். ஆனால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்குரியதான அந்த பயப்படுகிற பயத்தை நம்மை விட்டு அநேக காரியங்களிலே எடுத்து போடுகிறவராய் இருக்கிறோம். இதுக்காக ஆண்டவர் சொல்றாரு, விசுவாச ராஜ்யம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வழிகளை பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவுது என்று சொல்லப்பட்ட வார்த்தை குறித்து பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில சின்ன பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கற்றுக் கொடுக்கிறோம். நான் பெரியவங்க இருக்க நாம கர்த்தருக்கு என்ன செய்யறதுல பயப்படுறது கிடையாது. எத்தனை பேர் 2019ஆம் ஆண்டில் விட்ட பாவங்களை தொடர்ந்து செய்கிறது பார்க்கிறோம். 2019ஆம் ஆண்டில் எடுத்த தீர்மானங்கள், 2020ஆம் ஆண்டு தீர்மானங்கள், 2021ஆம் ஆண்டு தீர்மானத்திருப்பார். கடவுள் போல தலைமை மாத்தினுடைய நாட்களுக்கு அநேக தீர்மானங்களை அநேக பொறுத்துகளை கர்த்தருக்கு முன்பாக செஞ்சிருப்போம். கர்த்தருக்கு பயந்து எல்லாம் கைக்கொள்ளும் என்று சொல்லியிருப்போம். ஆனா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? எத்தனை பிரச்சனை கேட்டாலும், எத்தனை பேர் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொன்னாலும் கூட நாம் வருகிற நேரத்தை தான் நாம் வந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் நீங்க இருக்கிறது. ஒரு ஸ்கூலுக்கு பயப்படுறோம், ஒரு டீச்சருக்கு பயப்படுறோம், இல்லை ஒரு ஸ்கூல்ல ஒவ்வொரு காரியத்துக்குரிய பயம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது. ஒரு வேலைக்கு போகிறோம், ஒரு வேலைக்கு போகும்போது அந்த வேலையை குறித்த பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனால் கர்த்தரை குறித்த உண்மையான ஒரு பயம் அப்படின்னா குறித்த நேரத்திலே நாம் கடந்து வருவோம். அல்லேலூயா. அப்ப குறித்த நேரத்தில் நாம் வந்தால் குறித்த நேரத்தில் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் நல்லவர். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில எதுக்கும் கூட கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனை குறித்து ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறதாலே சில காரியங்களை குறித்து பயப்பார்க்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவ்விதமா இருப்பான், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் கர்த்தருக்காக என்னெல்லாம் செய்வான் அப்படின்னு சொன்னா அநேக காரியங்களை நம்ம சொல்லிட்டே போகலாம். ஆனாலும் கூட ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறேன் ஒரு சில காரியங்களை குறித்து நாம் தியானத்தை நாம் கடந்து போகலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். வாசிக்கலாம். ஆதியாகமத்தில் 22ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியே என்றான். அப்பொழுது அவர் உன் வீட்டரோ உன் ஏகசுதனோ உன் நேசகுமாரமான ஈசாக்கை நீ இப்போது அழைத்துக் கொண்டு போய் மோரிய தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலை ஒன்றின் மேல் அவனை தகரபடியாக பலியிடு என்றார் என்று இந்த வேத பகுதியை சொல்லுகிற வார்த்தை குறித்து பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என்றைக்கும் கூட ஆபிரகாமுடைய வாழ்விலேயே ஒருவரை பார்க்கும்போது விசுவாசத்தினுடைய தகப்பனாய் இருப்பதை குறித்து பார்க்கிறோம். ஆபிரகாம் எல்லாவற்றிலும் ஏன் தகப்பனாய் வைக்கப்பட்டிருச்சுன்னா ஆபிரகாமுக்குள்ள நல்ல பண்புகள் குணாதிசயம் அதிகமாக இருந்தது. ஆபிரகாம் தேவனுக்கு என்ன செய்கிறாரா விசுவாசம் உள்ளவா என்று மாத்திரமல்ல கீழ்ப்படிகிறவனாய் இருந்தார். ஆபிரகாம் தேவ சமூகத்தை பார்க்கும்போது தேவன் தான் கேட்கிறதான காரியங்கள் சிறிதாயினாலும் பெரிதாயினாலும் கர்த்தருக்கு கொடுப்பதற்கு ஆயத்தம் உள்ளவனாய் இருந்தார் என்று பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அபிமெலேக்கு சொல்லப்பட்டதாலே பெலிஸ்தருடைய நாட்சாவுக்காக செபிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தார் என்று பார்க்கிறோம். அங்கே பார்க்கும்போது லோத்துடைய வாழ்க்கையை பிரச்சனைகள் வருகிற போது லோத்தை பார்த்து சொல்கிறான், உனக்கு கொண்டதாக பூமி இருக்கிறது, நீ வடக்கு போனால் நான் தெற்கு போகிறேன், நீ கிழக்கு போனால் நான் மேற்கே போகிறேன் சொல்லி தன்னுடைய சகோதரருக்காக விட்டு கொடுக்கிற அனுபவம் அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்டது. அதே லோத்துடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்து லோத்துடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவன் சிறைப்பிடித்துக் கொண்டு போகிற போது ஆபிரகாம் தன்னை எழுதுகிற வேறு நாட்களை கொண்டு போய் அவன் ஜெயித்து லோத்தின் அவன் மனைவிகளை மீட்டுக் கொண்டு வந்தான் என்று பார்க்கிறார். அதே ஆபிரகாம் பார்க்கும்போது
சோதனை பட்டணத்தை அழைக்கிற போது தேவ சமூகத்துல பல மணி நேரம் நின்று ஆண்டவரோடு கூட போராடி லோத்தை அழிவுக்கு தப்பித்து மனுஷன். அல்லேலூயா. இத்தனை விதமான முன்மாதிரியான குணாதிசயம் இருப்பதனால்தான் இன்றைக்கு ஆவிக்குரிய தெய்வம் சிறமாய் இருக்கிற நமக்கு முன்னதாக ஆபிரகாம் நமக்கு ஆவிக்குரிய தகப்பனாக வைக்கப்பட்டதை குறித்து பார்க்கிறார். இப்பொழுது ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அவன் ஆண்டவரை அழித்த நாள் முதல் கொண்டு அவன் இருந்த கர்த்தருடைய தேசத்தை விட்டு அவன் புறப்பட்ட நாட்கள் முதல் கொண்டு அநேக வழியாக தேவன் நடத்தி கொண்டு வருகிறார். அவனுடைய வாழ்க்கையுடைய நோக்கம் என்ன? ஆண்டவருடைய கர்ப்பத்தின் தனியை கொடுப்பது என்பதை ஆண்டவர் குறைத்த வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. கர்த்தரை 100வது வயதிலே நிறைவேற்றி கொடுத்தார் என்றும் வேறு நமக்கு சொல்லுகிற வார்த்தை குறித்து பார்க்கிறோம். இப்பொழுது ஆபிரகாம் ஒரு கர்ப்பத்தின் தனியை பெற்றிருக்கிறார் காலகட்டத்திலே ஆண்டவருடைய வார்த்தை எல்லாம் கடந்ததை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் ஒரு நாள் ஆபிரகாமை சந்திக்கிறார். ஆபிரகாமோடு ஆண்டவர் பேசுகிறார். பேசும் போது ஒரு வார்த்தை சொல்கிறார். அப்போது அவர் ஒரு புத்திரனும் குமாரமாகி ஈசாக்கை இப்போது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நாடுகளுக்கு குறித்த மலை ஒன்றென்று அவனை தகனபடியாக வழியிடு என்றார் என்று பார்த்தோம். இதை செய்து புரிதல்லே, இந்த வார்த்தைகள் புரிதல்லே, அனைவரை படித்திருக்கிறோம், வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கிறோம். அப்படியானால் ஆபிரகாம் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனா, கர்த்தருக்கு பயப்படாத ஒரு மனுஷனா? இப்போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ஆண்டவர் வார்த்தையை சொன்ன உடனே ஆபிரகாம் அந்த வார்த்தையை இருவரை பெற்றுக் கொள்ளுகிறார். பெற்றுக்கொண்ட ஆபிரகாம் மோசம் சொல்றது, ஆபிரகாம் அதிகாலை எழுந்து தன் கைகளை சேரம் கட்டி தன் வேலைகள் 2 பேரையும் தன் குமார் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகவலிக்கு கட்டைகளை பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப தேவன் குறித்திருக்கிற இடத்தை நோக்கி ஒரு பிரயாணம் போகிறார். போகிறது அங்கே வழிசெலுத்தும்படியாய் போகிறார். யாரை வழிசெலுத்தும்படியாய் போகிறார் என்று சொன்னால், தனக்கு ஆண்டவர் 100வது வயதில் கொடுத்திருக்கிறதானே தன் நேசகுமாரன் ஏக சுதனமாய் இருக்கிற ஒரே குமாரன் இருக்கிறதானே ஈசாக்கை தேவன் பலியாய் கேட்டிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆபிரகாமை அழைத்த முதல் கொண்டு ஆபிரகாமுடைய நாட்கள் வரைக்கும் தேவன் ஆபிரகாமை நன்றாய் அழைத்திருக்கிறவர். ஆனாலும் கூட தேவ பக்தி வழியாய் போகிற போது சில சோதனைகளையும் சில பாடுகளையும் சில விதமான நிலையை நாம் கடந்து போகிறது அவசியமாய் இருக்கிறது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு சோதனை வைக்கப்படுகிறது. ஆபிரகாம் தேவனுக்கு பயப்படுகிறவனா, பயம் இல்லாதவனா? அல்லேலூயா. அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது. ஆபிரகாமை சோதிக்கும்படி தேவன் விரும்பினார். எல்லாம் நடக்கிறது. ஆபிரகாம் காலையில் எழுந்து கொண்டார். எல்லாரையும் எடுத்துக்கொண்டு ஆயத்தமாகி கொண்டு அவர் 3 நாட்கள் பிரயாணமாக அவர்கள் போகிறார்கள். இப்போது புறப்பட்டவர்கள் கூட ஆபிரகாமுடைய நிலைகளை அறிந்து அவன் தேவனுக்கு பயப்படுகிறேன் சொல்லி ஒருவேளை ஆண்டவர் ஆபிரகாமை தடுத்திருக்கிறார். ஆபிரகாமே, நீ புறப்படுகிறவன் நான் சொன்னவனே, போய் கர்த்தருக்கு பயப்படுவதை நான் இப்போது அறிந்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லது ஆபிரகாம் புறப்பட்டு 3 நாட்கள் பிரயாணமாய் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 3 நாள்ல ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட பேசியிருக்கிறார். ஆபிரகாமே, நான் சொன்னே எழுதி கிளம்பி உன் பிள்ளையை அழைத்துக் கொண்டு எனக்காக வைஷ்ணவனையை வந்திருக்கிறபடினாலே இப்பொழுது நான் உன்னை கர்த்தருக்கு பயப்படும் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லது ஆபிரகாம் அங்கே வேலைக்காரரை எடுத்துவிட்டு ஈசாக்கை அழைத்துக் கொண்டு வழியில் தன் நெருப்பையும் எடுத்துக்கொண்டு அங்கே பார்த்தவர் வேலையை எடுத்துக்கொண்டு அந்த மலையின் மேல் ஏறுகிற போதாவது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இப்பொழுது தேவனுக்கு பயப்படுகிறவர். அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, எல்லா பாதைகளையும் கடந்து வருகிறார்கள். வழிகளை கடந்து வருகிறார்கள். 3 நாட்கள் பிரயாணங்களை கடந்து வருகிறார்கள். இத்தனை சோதனைகளே ஆபிரகாம் கடந்து வந்தாலும் ஆபிரகாமுடைய இருதயம் கர்த்தருடைய பட்சமாய் இருந்தது. அல்லேலூயா. ஆபிரகாம் முதல் நாள்ல மனசு மாறி இருக்கலாம், 2வது நாள்ல மனசு மாறி இருக்கலாம், 3ஆம் நாள்ல மனசு மாறி இருக்கலாம். இந்த 3 நாட்கள் போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. 3 நாட்கள் நம்முடைய வாழ்க்கையை சோதிக்கப்படுகிறார். 3 நாட்கள் நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும், ஈசாக்கை குறித்த சிந்தைகள் எவ்வளவா வாழ்க்கை இருந்திருக்கும். அநேக நாட்கள் சுபித்து போராடி தேவன் அநேக விதமான தரிசனங்களை கற்றுக் கொடுத்து வானத்தின் நட்சத்திரங்களை அவர்களுக்கு காண்பித்து ஆண்டவர்களுக்கு கருத்தரைக்கு அழைத்து போய் மனதை காண்பித்து கொடுக்கப்பட்டதான வாக்குறுதிக்கு குமாரனாய் இருக்கிறார். ஆபிரகாம் எத்தனை பார்க்கும்போது அதனோடு பேசுவோம் சொல்லுகிறார். தமஸ்கு ஊராக இருக்கிறதாலே எலியேசர் எனக்கு குமாரனாய் இருக்கிறேன் சொல்லும் போது அவர்களுக்கு குமாரனாய் இருக்கும்படி யார் என்று சொல்லுகிறார். 2வது ஆகார வழியை பிறந்திருக்கிறதாலே இஸ்மவேலை பார்த்து சொல்லுகிறார். அந்தவே இஸ்மவேல் குமாரனாய்
இப்பொழுது ஆண்டவர் 3 நாள் பிரயாணத்தினுடைய வழியாகவே தேவன் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. எல்லாம் நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இருவரும் மலைக்கு ஏறி போகிற போது கூட ஒரு உரையாடல் நடக்கிறதை குறித்து பார்க்கலாம். ஈசாக்குடைய வாழ்க்கையிலே அவர் தகப்பனோடு அவர் பேசுகிற 7ஆம் வசனத்திலே, அப்போது ஈசாக்கு தன் தகப்பனாக ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனை என்றார். அதற்கு அவர், என் மகனே இவர் இருக்கிறது என்றார். அப்பொழுது அவர், இவர் நெருப்பும் கட்டையில் இருக்கிறது, தகன படித்து ஆட்டுக்குட்டி எங்கே இருக்கிறதாலே ஒரு செய்தி கேட்கிறதை குறித்து பார்க்கிறார். இருக்கிற வெகுதூரம் பிரயாணம் பண்ணுகிறார்கள். கடைசியாக ஆபிரகாம் ஈசாக்கும் பேசிக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைகளை குறித்து நாம் கேட்கிற வாசிக்கிறோம். அப்படியானால் ஈசாக்குள்ள ஒரு கேள்வி இருக்கிறது. எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிற தகப்பன் எப்பொழுதும் ஆண்டவருக்கு வழி செலுத்தபடியே போகிற போது அவர்களுடைய வாழ்க்கையில விரலை எடுத்துக்கொண்டு போகிற போது, நெருப்பையும் எடுத்துக்கொண்டு போகிற போது, தகுந்தபடிக்கான ஆட்டியும் தகப்பன் எடுத்துக்கொண்டு வருவாரே. இதுக்கு 2 இருக்கிறது. முக்கியமான ஒரு காரியம், வழிக்கான ஆள் இல்லாமல் இருக்கிறது. அல்லேலூயா. இது வழியாய் கடந்து வருகிறார்கள். மரணப்புறத்தை பார்க்க வரும்போது பலிபீடமானது கட்டப்படுவதை குறித்து பார்க்கிறோம். பலிபீடம் கட்டப்படுகிறது. பலிபீடத்தை கட்டி அதன் மேல் செய்வத காரியம் என்ன வாசிக்கலாம். 50 வசனம். தேவன் அவர்கள் சொல்லியிருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடக்கி தன் குமாரன் ஈசாக்கை கட்டி அந்த பலிபீட அடுக்கி கட்டைகளில் அவனை கிடச்சினார் என்று வேதம் சொல்லுகிற எதார்த்தத்தை குறித்து பார்க்கிறோம். இப்ப அநேக சோதனைகள் நெருக்கத்தின் வழியாக கடந்து வந்திருந்தாலும் இப்பொழுது வழி யார் என்பது ஆபிரகாமுக்கு தெரிந்திருக்கிறது, ஈசாக்கு தெரிந்திருக்கிறது. ஈசாக்கு கட்டப்பட்டிருக்கிறார். பலிபீடம் கர்த்தர் சுதந்திரத்திலே பலிபீடமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் அடக்கப்பட்டிருக்கிறது. இப்ப ஈசாக்கு எடுத்து வைத்திருக்கிறார். இப்பொழுது ஆண்டவர் சொல்லல, நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மால் ஒரு பிரச்சனை தாங்க முடியும். ஒரு காரியத்தை கர்த்தர் சொன்னா அதை செஞ்சு முடிக்க முடியல. இல்ல 3 நாட்கள் பிரயாணம். அது இல்லாமல் சில தூரம் நடந்து போக மலைக்கு மேலே போக வேண்டும். கர்த்தர் குறித்த இடத்துக்கு சரியாய் வர வேண்டும். கர்த்தர் குறித்த இடத்திலே அங்கு பலிபீடம் கட்டப்பட வேண்டும். அங்கு தன்னுடைய குமாரனையே பலி செலுத்தும் நிலைகளுக்குள்ளே ஆபிரகாம் கடந்து போகக்கூடிய ஒரு நிலைகள் இருக்கிறது. அன்பான தெய்வம் சொன்னது, எல்லாம் நடக்கிறது. யாரும் இல்லை தடுப்பதற்கோ அதை எல்லாவற்றையும் பேசுவதற்கு ஒருவரும் இல்லை. இப்போது ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்துகிறது. மீண்டுமாக தனியாரால் இறங்கி வருகிறார். ஆனால் ஆபிரகாமுடைய இருதயம், ஆபிரகாமுடைய சிந்தை, ஆபிரகாமுடைய தரிசனம் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். இதற்கு முன்பதாய் தேவன் தன்னோடு பேசின ஆண்டவருக்கு பலி செலுத்தும்படி கேட்கப்பட்டதாலே ஈசாக்கை மாத்திரம் பலி செலுத்த வேண்டும். அல்லேலூயா. இப்போ என்ன செய்றாரு? ஆபிரகாம் தன் குமாரனை விட்டபடிக்கு தன் கையை நீட்டி கட்டி எடுத்தார். அல்லேலூயா. இப்பதான் வசனம் வருகிறது. அப்போது கட்டளையிட்டவர் வாழ்ந்த ஆபிரகாமே ஆபிரகாமே விட்டுவிட்டார். அவர் இதோ அடியே என்றார். அப்போது அவர் பிள்ளையானே கையை போடாது, அவர் கொண்டோம் செய்யாது, நீ அவர் கூட்டம் என்றும் அநேக சுழலும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவர் என்பதை இப்பொழுது அறிந்து கொண்டேன். அல்லேலூயா. ஆண்டவரை இப்பொழுதுதான் தெரிந்து கொள்ளுகிறார். இப்பொழுதுதான் ஆண்டவருக்கு வெளிப்படுகிறது. இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கை அநேக நல்ல குணாதிசயங்கள், நல்ல பண்புகள் இருந்தாலும், துணிக்கிற மனுஷனா இருந்தாலும், மற்றவர்களுக்காக யுத்தம் செய்கிற மனுஷனா இருந்தாலும், உலகத்துக்காக திறப்பில் இருக்கிற ஒரு மனுஷனா இருந்தாலும், விட்டு கொடுக்கக்கூடிய நல்ல குணாதிசயங்களை வாழ்க்கை இருந்தாலும் ஆண்டவர் வைக்கிற சூழ்நிலை அவர் பரிபூர்ணமாய் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய இருதயம் உள்ளவனாய் இருக்கிறார் என்று சிந்திக்கப்பட்ட வேளையிலே ஆண்டவர் சொன்னாரு, அவர் எல்லாவற்றையும் செய்து கொண்டு வருவதை கர்த்தர் பார்த்தார் என்று சொல்கிறார். இப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிறவர். அல்லேலூயா. அன்பு தெய்வச்சனமே, கர்த்தர் சொன்ன வார்த்தையை வேறு வாக்காய் எடுத்துக்கொண்டிருந்த ஆபிரகாம், கர்த்தர் கேட்கிற காரியம் எதுவாக இருந்தாலும், அது குமாரன் இருந்தாலும், ஒருவேளை ஆபிரகாம் நினைச்சிருந்தவர்கள் ஆபிரகாம் நினைச்சுனா நான் போறேன் ஆண்டவர் எப்படியே திரும்ப கொடுத்து நினைச்சுட்டானா அவன் தேவனுக்கு பயப்படுகிறது அல்ல. நான் போகிற போது நிச்சயமா கர்த்தர் மனசு மாறி என்னை தடுத்துடுவான்னு சொல்லி அவன் இருதயத்தில் யோசித்தாரு சொன்னா என காரியங்களுடைய வாழ்க்கை மேன்மையா இருந்திருக்க முடியாது. ஒருவேளை தலைமையிலே கத்தி ஓடுற போது எப்படியாவது ஆண்டவர் தடுத்துவார் நினைச்சிருந்தாரு கூட அவருடைய வாழ்க்கையில தேவனுக்கு பயப்படுகிறவர் அல்ல. அவன் இருதயமானது கர்த்தருடைய பட்சமாகிறது. எந்த நிலையிலும் பின்மாற்றம் அடையாமல், எந்த நிலையிலும் அவன் சோர்வு போகாமல், விசுவாச வாழ்க்கையை தன்னை அழைத்திருக்கிற தேவன், இத்தனை ஆண்டு காலங்கள் நேர்த்தியான பாதை நடத்திருக்கிற தேவன், என்னை குறித்து சந்ததி குறித்து வாக்களித்திருக்கிற கர்த்தர், உண்மையாக
உனக்கு செலுத்துகிறேன் என்று சொல்லி அவர் சொன்ன வார்த்தையின்படி பலி செலுத்தும்படியாய் கடந்து போனார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு தேவச்சனமே, இப்படி ஆண்டவர் சொன்னாரு, இப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிறவர். அங்கே யோசேப்பு சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் உங்களுக்கு இருக்க கடவுள் என்று வேதம் சொல்கிறது. அன்பு தேவச்சனமே, இன்றைக்கும் ஆண்டவர் இந்த ஆண்டில் அநேக காரியங்களை நமக்கு சொல்லியிருக்கிறார். கடந்து போன ஆண்டுகளில் நம்மோடு பேசும்போது செய்யப்படி அநேக காரியங்களை நமக்கு எச்சரித்திருக்கிறார். குறிப்பிட்ட காரியங்களை தேவன் சரியாக உணர்த்தி இருக்கிறார். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த நாட்களை மாத்திரம் கர்த்தருக்கு பயந்து ஒருவேளை எல்லாம் செய்கிறது நாம் வாக்களித்திருக்கலாம், பொறுத்தனை செய்திருக்கலாம். ஆனால் காலங்கள் கடந்து வந்த பின்பு நாம் பொறுத்தனை தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம், கர்த்தர் சொன்ன காரியங்களை இந்த காலில் வாங்கி அந்த காலில் விழுந்ததாலே விசுவாசிகளாக ஊழியர்களாக எனக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு மேலும் சொல்ற காரியம் என்ன? எனக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறது சொன்னால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஜனங்களாக இருக்கும். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவதாலே அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற ஜனங்களாக இருக்கும். கர்த்தர் கேட்கிற காரியங்கள் ஒருவேளை ஆபரவை போல ஈசாக்கு பலியாக்கிற தேவன் அல்ல, அவன் இரக்கத்தை காண்பிக்கிற கர்த்தர். இன்றைக்கு நம்மை கிருபை வைத்திருக்கிற கர்த்தர். இன்றைக்கு உலகத்துடைய பாழாக்கம் கொள்ளுவதற்கு இந்த நாள் வரைக்கும் நம்மை தப்பு வைத்து மரண தன்மைகள் தேய்த்து போகபடியால் நம்மை பாதுகாத்து வருகிற தேவனுக்கு முன்பதாக அவர் கேட்கிற சின்ன சின்ன காரியத்தை கூட நம்மால செய்ய முடியும். இதை ஆண்டவரால் எச்சரிக்கிற ஒரு காரியம், எதிர்பார்க்கிற ஒரு காரியம். இன்னைக்கு ஆண்டவர் என்னைக்காவது ஈசாக்கை பலிபடுவது சொல்லும் போல இன்னைக்கு அவரை பார்த்து ஆண்டவர் கேட்க போகிறதா? ஒரு போதும் கேட்க போறதே கிடையாது. அவர் நரேந்திரனுடைய பலி ஒரு போதும் விரும்புகிற தேவன் அல்ல. அவரே நமக்கான கிருமாதன பலியா உலகத்துக்கு இறங்கி வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? அவருடைய வார்த்தைக்கும் அவருடைய சொல்லுக்கும் கீழ்ப்படுவதை தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நாம் பலி செலுத்துவதை பார்க்கிறோம், தகவலை பார்க்கிறோம். கர்த்தருக்கு கீழ்ப்படுவதை உத்தரவை சொல்லுகிறது. எனக்கு தகவலையை போலிருக்கிற காணிக்கைகளை படைப்பதற்கு ஆயத்தமாக தேவ சபை கர்த்தருடைய வார்த்தைக்கும் கர்த்தருடைய செவிகளுக்கும் கர்த்தர் சொல்லுகிற கட்டளைகளுக்கும் கர்த்தரோடு எடுத்து உழைக்கிற வார்த்தைகளுக்கும் இன்னைக்கு சபை கீழ்ப்படியாத நிலைகளிலே கடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்புறம் நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படியில கர்த்தர் சொன்ன காரியத்தை நாம செய்யல அப்படின்னு சொன்னா அப்புறம் நமக்குள்ள கர்த்தருடைய பயம் இருக்கா? பாருங்களேன், கர்த்தர் சொல்ற காரியம் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் ஆண்டவர் சொல்றா நமக்கு தெரியும். அநேக ஓடிக்காரர்கள் பேசலாம், வேத வாசிக்கும் போது பேசலாம், உங்க தனிப்பட்ட முறையில் ஆண்டவரோடு பேசியிருக்கலாம். அப்ப தேவன் அநேக காரியங்களை சபையா இருக்கும்போது பேசுகிறார், தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில பேசுகிறார், மற்ற பரிசுத்தோடு பேசுகிறார், அவரோட சம்பாஷண ஜனங்களோடு பேசுகிறார், நாம் சுமிக்கும் போது ஆண்டவர் பேசுகிறார். அவருடைய வார்த்தைகள் அனைத்திலும் பலவிதமான நிலையில் வந்து நமக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது. அநேக அவரை ஆவியானவர் தம்மை நாமத்தில் சுற்றி காண்பிக்கிறார். ஆவியானவருடைய வாழ்க்கை நாமத்தை உணர்த்தி கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் சபையாகிய நாமோ நிர்சாரமாக இருக்கிறோம். 2019 வந்த பயம் 2022 போயிருக்கிறோம். ஒருவேளை வேக்சின் போட்டுட்டோம், இனிமேல் வரப்போற தொற்று பெரிய எஃபெக்ட் ஒன்றும் கிடையாது பிரதர், அது வந்து ஒன்றும் பெரிய பாதிப்பு கிடையாது, டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அந்த நிலையில நாம இருக்கலாம். இதெல்லாம் தேவனுக்கு பிரியமான பயம் அல்ல. அல்லேலூயா. என் வசனத்துக்கு நடுங்குகிறபடி நான் நோக்கி பார்ப்பேன் என்று ஆண்டவர் வாக்குறுதிகளை குறித்து பார்க்கிறோம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கிறது. தேவை கேட்டால் பயப்படுகிறோம், தேவை கேட்டால் கர்த்தர் சமாதானம் சொல்கிறோம், தேவை கேட்டு ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படுகிறோம். எனக்கு என்னெல்லாம் தேவை இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நான் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேஷம் போடுகிறேன். அதான் அர்த்தம் இல்லை? எனக்கு இதெல்லாம் நிறைவேற்றணுமோ, இதெல்லாம் கர்த்தர் என் வாழ்க்கை அப்பெல்லாம் செஞ்சு முடிக்கணுமோ, அப்பதான் பிரியமா இருப்பது போல நான் வேஷம் போடுகிறேன். அதெல்லாம் தேவனுடைய வாழ்க்கை நிறைவேற்ற பிறகு என் வழி நான் மீண்டும் செல்கிறேன். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஒரு நிலை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தெய்வ பக்தி இல்லாமல் தெய்வ பக்தி வேஷத்தின் போல நம்முடைய வாழ்க்கை இருக்கமா பக்தியா இருப்பது போல நம்முடைய வாழ்க்கையை நாம் மாய்மாற பண்ணணும்னு சொன்னால் தேவன் உள்ளத்தின் ஆழங்களை அறிகிற கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாமை தடுத்து சொன்னா வீட்டில் அவன் கழுதைகள் ஏறும் போதே தடுத்து. ஏன்னா ஆபிரகாம் எவையும் ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய யோசனை ஆண்டவருக்கு தெரியும். அவன் 3 நாள் பிரயாணம் வர தேவையில்லை. ஆனால் 3 நாள் பிரயாணம் வருகிற போதாவது ஆண்டவர் தடுத்து இருக்கிறார், அல்லது இவ்வளவு போகிறவங்க கூட தடுத்து இருக்கலாம். ஆனால் கர்த்தர் கடைசி மட்டும் ஆபிரகாமை அப்படியே வச்சிருக்கிறார்.
எப்பொழுது எல்லாவற்றையும் மறந்து துடிக்கிறது, கெட்டுப் போகிறது, தன்னுடைய பிள்ளை என்று தெரிந்த போது கூட பாராமல் கர்த்தருக்கென்று தன்னுடைய கடவுளை பட்டயத்தை எடுத்துக் கொடுத்தான். ஆண்டவர் அவர்களை குறித்து சாட்சி கொடுக்கிறார். நீ தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் என்பதை இப்பொழுது அறிந்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு நம்ம கர்த்தருக்கு ஒருவேளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நாம் உண்மையாக இருக்கும் போது, கர்த்தர் சொல்கிற காரியங்கள் உண்மையாக கீழ்ப்படிந்து நாம் செயலாற்றுகிற போதுதான் தேவன் நம்மை குறித்து பரலோகத்தில் ஒரு சாட்சி உண்டாயிருக்கும். அல்லேலூயா. ஆண்டவரை சாட்சி கொடுக்கிறேன். ஆபிரகாமை குறித்து மோசே சாட்சி கொடுக்கிறேன். ஆபிரகாமை குறித்து பின்னாட்களான தீர்க்கதரிசிகள் சாட்சி கொடுக்கவில்லை. கர்த்தரே ஆபிரகாமோடு பேசினார். கர்த்தரே ஆபிரகாமுக்கு வந்ததாக தேவன் சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. இரண்டு தேவன் சொன்னதை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய சத்தத்திற்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம். ஆண்டவர் தான் கற்றுக் கொடுக்கிறார். உபாகமம் 28 அதிகாரத்தை வாசிக்க வேண்டாம். அதை சொல்லப்பட்டதான அத்தனை ஆசீர்வாதங்களையும் நமக்கு மனப்பாடமாக தெரிந்திருக்கிறோம். ஆசீர்வாதத்தை நோக்கி ஓடுகிற சபையாய் இந்த கடைசி நாட்கள் நாம் இருக்கக்கூடாது. ஆசீர்வாதம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுது படிக்க வேண்டும் வேண்டும் சொல்வது, உண்மையாய் கர்த்தருடைய சத்தத்திற்கு இப்பொழுது செவி கொடுப்பாயானால் அப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதம் உண்மையில் வந்து படிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தை விட்டுருவோம், 2 வசனத்தை விட்டுருவோம், 3ஆம் வசனத்தை நம்ம படிச்சு கொண்டு நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்கள். மீண்டும் சொல்லி கர்த்தருக்கு பயப்படுங்கள், கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்கள், கர்த்தரை தேடுவதை வாஞ்சியுள்ளவர்கள் அவருடைய உள்ளத்தில் இருக்கிற நிர்விசாரங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு முன்பாக இருக்கிற தடைப்படுத்துகிற வசதியான எண்ணங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தர் சொல்லுகிற காரியங்களுக்கு செவிப்படுத்து நான் கீழ்ப்படுகிறேன், நான் அப்படியே செய்கிறேன் சொல்லி தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கிற ஜனங்களாய் மாறுங்கள். அப்பொழுது தேவன் நம்மை குறித்து ஒரு சாட்சி கொடுப்பார். இப்பொழுது நீ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ பெருவிடங்கள் புராணங்களை நாம் கடந்து வந்தோம். நம்ம எத்தனை மாதிரி கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருந்திருக்கிறோம், எத்தனை மாதிரி கர்த்தருக்கு நாம் பயப்படாமல் இருந்திருக்கிறோம். ஆனால் தேவன் நம்மையிலும் அன்பினால்தான் கர்த்தர் 2வது மாதத்தில் 6ஆம் நாள் வரைக்கும் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. 2வது ஒரு மனிதனை குறித்து கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எப்படி இருப்பான்ங்கிறதாலே ஒரு ஸ்தானத்தை நாம் வாசிப்போம்னா புதிய ஏற்பாட்டு பதிவுகளே நாம் கடந்து வரலாம். அப்படி இல்லாமல் தெரிந்த ஒரு மனுஷன் வாசிப்போம், எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது அங்கே ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். எத்தானியா என்று சொல்லப்பட்டதாலே ஒரு பட்டணம் இருக்கிறது. அந்த பட்டணத்திலே பார்க்கப்படும் போது அங்கே ஒரு மனுஷன் இருக்கிறார். அவனுடைய பேர் என்னவா? கொர்நேலியு என்று சொல்லப்பட்ட ஒரு மனுஷனை குறித்து வாசிக்கிறார். அவன் சிசேரியா என்று சொல்லப்படுவதாலே பட்டணத்தில் இருந்தான் என்று பார்க்கிறார். இப்பொழுது மேலும் இந்த கொர்நேலியை குறித்து கொடுக்கப்படுகிற ஒரு சாட்சி குறித்து தான் இன்னைக்கு நாம தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தையும் அவன் தேவ பக்தி உள்ளவன், ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் என்று வாசிக்கிறோம். இங்கே இது கொர்நேலியு சொல்லப்பட்ட போது ஒரு ரோம அரசாங்கத்திலே, ஒரு பட்டாளத்திலே ஒரு வெற்றியில் என்ன செய்யறா, 101 அதிபதியாக வேலை செய்கிறதான ஒரு மனிதனாக இருக்கிறார். இவன் இருக்கிறான் நிலை குறித்து போகிறோம். இவன் யூதன் அல்ல, இவன் கொர்நேலியு இருக்கிறானே ரோம அரசாங்கத்துடைய பணியாளராக இருக்கிறார். இவன் ஒரு பிரசாதியான ஒரு மனுஷன் தான். ஆனால் இவன் கிறிஸ்துவை அறிகிறான், கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார். இவன் ஒரு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு ஏற்றது போல தன் வாழ்க்கையை மாற்றுகிறார். அல்லேலூயா. அதான் இங்க முக்கியம். இவன் யூத மதத்தை சார்ந்தவர்களே, பாரம்பரியப்படி யூத வழக்கத்தின்படி வந்தவர்களே, இவன் நியாய பிரமாணத்தை கற்ற ஒரு மனுஷன் அல்ல. ஆனால் இயேசுவை குறித்தோ, இயேசு கிறிஸ்துவுடைய பாடுகளை குறித்தோ, இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை குறித்தோ இவன் சுவிசேஷமாக ஒருவரை அறிவிக்கப்பட்டு இவன் ரட்சிக்கப்பட்டவனாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு இவன் வாழ்க்கை நிலைகள் எப்படியே மாறுவது, இவனை குறித்து வேதம் கொடுக்கிற சாட்சி என்ன, ஆண்டவர் கொடுக்கிற சாட்சி என்ன? நாம் 2ஆம் வசனம் வாசித்தோம். அவன் தேவ பக்தி உள்ளவனும், 2வது தன் வீட்டார் அனைவரும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அல்லேலூயா. இப்போ இவனை குறித்து கொடுக்கப்படுகிற சாட்சி, வேதம் கொடுக்கிற சாட்சி, ஆண்டவர் கொடுக்கிற சாட்சி என்ன, இவன் கொடுக்கப்பட்ட வார்த்தை என்ன? இவன் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன். அல்லேலூயா. இவன் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் மாத்திரம் அல்ல, வேதம் சொல்கிறது தன் வீட்டார்
அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்திருந்தார். தனிப்பட்ட முறையில ஒரு மனுஷன் பயந்திருக்கானா அது அவனுக்கு மாணவர்கள் விரும்புவார். ஒரு குடும்ப தலைவர், நல்ல ஒரு குடும்ப தலைவர், ஒரு நல்ல குடும்ப தலைவி எப்படிப்பட்ட என்ன அப்படின்னு சொன்னா, தான் மாத்திரம் தேவனோடு உறவாடுகிறேன், தான் மாத்திரம் தேவனுக்கு பயந்து நடக்கிறேன், தான் மாத்திரம் தேவனுடைய பிள்ளையா இருப்பது அல்ல, தன் குடும்பத்தையும் என்ன செய்ய வேண்டுமா தேவனுக்கு பயந்த வழியிலே நடத்துகிறது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வேத பகுதியெல்லாம் கற்றுக்கொள்வதை பார்க்கிறோம். அவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்தார். ஒரு புரட்சியாக இருக்கிற ஒரு அந்நிய மனுஷனுக்குள்ளே ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஒரு சாட்சியை கொடுக்கிறார். அவனை குறித்து கொடுக்கப்பட்ட வார்த்தை அல்ல, தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷன் அப்படின்னு சொன்னா தேவனுக்கு எதெல்லாம் பிரியமா இருக்கிறதோ அதெல்லாம் இவருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அவன் தேவ பக்தியா இருந்து அவனோடு இல்லாமல் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்ததான் பாருங்க. அப்படின்னா அவனுக்கு எத்தனை பிள்ளைகள் தெரியாது, அவருடைய மனைவி எப்படிப்பட்டவங்க தெரியாது, பிள்ளைகளை சார்ந்திருக்கிற குடும்பத்தினுடைய உறவுகள் எப்படிப்பட்டது தெரியாது. தன்னை ஆயத்தப்படுத்துவது போல மற்றவர்களும் கிறிஸ்துவுடைய அன்பினை கட்டப்பட, மற்றவர்களும் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள, மற்றவர்களும் கிறிஸ்துவுடைய நாமத்துக்கு மகிமையா கிறிஸ்துவுக்கு பயந்து சிரிக்கத்தக்கதால் நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது போல இவர்களும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழத்தக்கதாக ஒரு பிரசாதியா இருக்கிற ஒரு மனுஷன் தானும் தன் குடும்பத்தையும் ஆண்டுடைய பட்சமாய் குறிப்பிட மாத்திரமல்ல, அவர்களுக்கும் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில நாமளும் பயப்படுறதில்லை, நம்ம குடும்பமும் ஆண்டவர் என்ன செய்யறதில்ல, பயப்படுறதில்லை. ஆனால் எதிர்ப்பு சொல்லுகிறது ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு சாட்சியை கருத்தில் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுடைய ஒரு சாட்சி தேவன் வைக்க விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையுடைய சாட்சிகள் என்ன, இவருடைய வாழ்க்கை நிலையை குறித்து பார்க்கிறோம். தேவனுக்கு பயப்பட மாத்திரம் அல்ல, அவன் ஜனங்களுக்கு எப்படி இருந்தானா மிகுந்த தான தர்மங்களை செய்கிற அனுபவம் அவன் வாழ்க்கை இருந்தது. அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையை சம்பாதிக்கிற பாருங்கள், இவன் அநீதியாய் சம்பாதித்த ஒரு மனுஷன் அல்ல. இவனுடைய வாழ்க்கை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவன் எப்படியே சம்பாதித்திருப்பான், நேர்த்தியாய் சம்பாதித்திருப்பான். ஒரு மிகுந்த உயர்ந்த ஸ்தானத்தில் நூற்றுக்கு அதிபதியாக இருக்கிறபடினாலே, ஒரு ராணுவத்துறை பணியாற்றுவதனாலே இவருக்கு திரளான சம்பளங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அவைகளில் இருந்து ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் ஒன்றுமில்லாத ஜனங்களுக்கு அவைகள் மூலியமாக தான தர்மங்களை செய்கிறவனாய் இதுதான் பார்க்கிறோம். அதே நம்ம ஆபீஸ் நண்பர்களை பார்க்கும்போது ஒரு சம்பவம் நமக்கு சிலவரை பார்க்கிறோம். துர்காலின் சிலவர்களாலே தபித்தாளை குறித்து வாசிக்கிறோம். அவள் மறித்து போகிறாள். அவள் மறித்து போன பின்பு அங்கிருக்கிற ஸ்திரீகளெல்லாம் அவள் செய்திருக்கிற வஸ்திரங்களையும் அவள் செய்திருக்கிறதானே தான தர்மங்களை பேருக்கு சொல்லி அழுதார்கள் என்று வாசிக்கிறோம். அப்போ நம்ம செய்த தான தர்மங்கள் எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறது, ஆண்டவருக்கு பிரயோஜனமா இருக்கிறது. அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியங்களே இந்த மனுஷன் தேவனுக்கு பயந்ததை எப்படியாய் வெளிப்படுத்துகிறார், தேவனுக்கு பயப்படுகிற குடும்பம் என்பதை எப்படியாய் வெளிப்படுத்துகிறார், எதை குறித்த ஒரு சாட்சி உண்டாயிருக்கிறது சொன்னால் மிகுந்த தான தர்மங்களை எல்லாருக்கும் செய்கிற ஒரு நல்ல குணாதிசயம் உள்ளவனால் அன்பு நிறைந்திருக்கிற ஒரு மனுஷனாய் இருக்கிறார். எப்படி தொற்காலுடைய அந்த குணாதிசயமானது தொற்கால் மற்றவர்களுக்காக தான தர்மங்களை செய்வது எப்படி அன்றைக்கு தெய்வ சமூகத்தில் நினைப்பதாக போய் மறித்து போன தொற்காலை உயிரோடு எழுப்புறது போல இவனை தான தர்மங்களும் பரலோகத்துக்கு சென்றது. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் தர்மம் பண்ணவங்க போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல போட்டுரும். ஒரு 5 ராசி கொடுத்தா போட்டோ வந்துடும், இல்லை ஒரு பெட்ஷீட் கொடுத்தா போட்டோ வந்துடும். ரொம்ப இன்னைக்கு வாங்குறதுக்கு பயமா இருக்கு, இல்லை அப்படிதான் அர்த்தம். இந்த கை கொடுக்குறது இந்த கைக்கு என்ன செய்யக்கூடாது அப்படி யார் சொல்றது, ஆண்டவரே சொல்ல நம்ம வாசிக்கிறோம். இல்லை இந்த கை கொடுக்குற கை தெரியக்கூடாது. எனக்கு எதையெல்லாம் கொடுக்கிறோமோ, எதெல்லாம் தானம் என்று சொல்கிறோமோ, எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்யறோமோ அதெல்லாம் எனக்கு எங்க வந்ததுன்னா வாட்ஸ்அப்ல பார்க்கிறேன். நான் குறிப்பிட்ட இடத்துல இதெல்லாம் நான் கொடுத்தேன், இவருக்கு நான் இதை செய்திருக்கிறேன், இதெல்லாம் நான் செஞ்சிருக்கிறேன், நான் எனக்கு வஸ்திரம் கொடுத்திருக்கிறேன், நான் எனக்கு பைபிள் கொடுத்திருக்கிறேன், இதெல்லாம் இன்றைக்கு இப்போத்த புகைப்படமாய் எடுத்துக்கொண்டு விளம்பரத்தை தேடிக்கொள்கிறோம். அப்படியாக வேதச்சித்தக்காரங்க அதற்குரிய பலனை பூமியிலே நாம் என்ன செய்யணுமா அனுபவிச்சிருக்கோம். அல்லேலூயா. அப்போ தான தர்மம் என்பது வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரியக்கூடும் என்று வேதம் சொல்கிற வார்த்தை குறித்து பார்க்கிறோம்.
அப்ப இந்த காரியத்தை யார் சொல்வது? இங்க பொருளை சொல்லவில்லை. நான் மிகுந்த தான தர்மங்களை செய்கிற மனுஷன் என்பதை பொருளை சொல்லல. யார் சொல்றது? கர்த்தரே சொல்லுகிறார். அல்லேலூயா. அது வேதம் அப்படிதான் கற்றுக்கொள்வதை பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் அது வேத பொருளை பார்க்கும்போது 4ஆம் வசனத்திலே அவளை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றால், அப்பொழுது அவள் உன் ஜெபங்களோ உன் தர்மங்களோ தேவனுக்கு நினைப்பட்டதாக அவர் சந்ததியில் வந்து எட்டியிருப்பதை பார்க்கிறோம். இவன் செய்தது மறைவாய் செய்திருக்கிறார், விளம்பரம் இல்லாமல் செஞ்சிருக்கிறார். ஆனா இது எங்க போயிருக்குதுன்னா பரலோகத்துக்கு போயிருக்கு. அல்லேலூயா. நம்ம செய்து எங்க போனோம்? பரலோகத்துக்கு போயிட்டு பரலோகத்தின் தேவன் நமக்கு சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ இவருடைய வாழ்க்கையுடைய நிலைகளை பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர், வீட்டோடு கர்த்தருக்கு பயப்படுகிறவர், தான தர்மங்களை செய்கிறவர். அது மாத்திரமல்ல, அடுத்த வசனம் சொல்கிறது, எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஒரு ஆலய ஒப்பந்தது மனுஷன், ஒரு வீடு சொந்திருக்கிற மனுஷன், அவனுக்கு வேலை இருக்கிறது, பொறுப்பான வேலை இருக்கிறது, மற்றவர்களை வேலை வாங்கக்கூடிய இடத்திலே அவருடைய காரியங்கள் இருக்கிறது. அந்த வேதம் சொல்கிறது, எப்பொழுதும் தேவன் நோக்கி என்ன பண்ணானா சோமலிட்டே இருந்தார். இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை அன்பு தேவச்சனமே, நாம் எதை விட்டு விடுகிறோம், எதை மறந்து போகிறோம், எதற்கு நேரம் கொடுக்காம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா சுபிக்கிறது நேரம் கொடுக்காத வாழ்க்கை வாழ்க்கை. அது சமூகத்தில் அபாரம். நம்ம என்ன பாட போறோம்? இதெல்லாம் உட்கார்ந்து சோதர பலியில் 1000 படிச்சாலும் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து சுபிக்கிறதை தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. தேவனோடு ஏற்படுகிற உறவு, தேவனோடு இருக்கிற ஐக்கியம், தேவனோடு உறவாடுகிற தேவன் வாஞ்சிக்கிறவராக இருக்கிறார். வாழ்க்கிற வீடு என்பது உயர்வான இடத்துல இருந்தால், அனைகிற வேகக்கூடிய நிலையில் இருந்தால், கர்த்தரை மேன்மையா வைத்திருந்தால், இவர் தேவனுக்கு பயப்படுவதாக இருந்தால், அநேக தான தர்மங்களை எல்லாம் செஞ்சுக்கிறதா இருந்தால், இதற்கு நடுவிலோ எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இருக்க வேண்டிய காரியம். அப்புறம் சோமனான ஒரு வாழ்க்கையில எப்படி கர்த்தர் நம்ம நினைப்புறையில் நமக்கு காண்பிக்க முடியும்? நான் சோமன்ல மழங்கள் படையில அப்படின்னு சொன்னா கர்த்தரை நம்மோடு கூட பேச முடியும். கர்த்தருடைய பாரத்தை நாம் எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்? கர்த்தருடைய ரகசியத்தை எப்படி நாம் வெளிப்படுத்த முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. வேதம் சொல்கிறது, ஆதி முதற்கொண்டு நீங்கள் புதிய ஏற்பாடு கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா கர்த்தருடைய ஜனங்களும் எல்லா பரிசுத்தமாக தேவ சமூகத்தில் விழுந்தால் படியேற்று தேவனோடு உறவாடினவர்கள். அல்லேலூயா. ஒரு முழுக்காக கொடுக்கப்படுது. ஒரு நல்ல குடும்ப தலைவர் தேவ சமூகத்தில் தனக்காக, தன் குடும்பத்திற்காக, தன் சபை விசுவாசிக்காக, தன் ஜனங்களுக்காக எப்பொழுதும் ஜெபிக்கிற அனுபவம் அவசியம். நல்ல குடும்ப தலைவி தனக்காக, தன் கணவனுக்காக, தன் பிள்ளைகளுக்காக, தன்னை சார்ந்திருக்கிற சபைக்காக, தன் தேசத்தின் ஜனங்களுக்காக தொடர்பில் நின்று ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற அனுபவம் அவசியமாய் இருக்கிறது. ஜெபமில்லாத வாழ்க்கை, தேவனோடு உறவில்லாத ஒரு வாழ்க்கை. நான் ஜோம் பண்ண எனக்கு தெரியாது பாஸ்டர், ஆனா பைபிள் நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஜோம் பண்ணா நம்ம ஆண்டவரோட பேசுவோம். வேதம் வாசித்தா தேவன் நம்மளோட பேசுவான்னு சொல்றோம். நாம ஆண்டவரோட பேசாம ஆண்டவர் நம்ம கூட ஒரு நாளும் பேசுவாரா? பேச மாட்டார். அல்லேலூயா. அதை கற்றுக்கொள்ளணும். ரெண்டுமே ஒரே நிலையா இருக்கணும். நான் பைபிள் நல்லா படிப்பேன், பைபிள் எங்களுக்கு நல்லா இருக்குது பாஸ்டர் அப்படின்னா நம்மளா படிச்சு அறிவிட புரிந்து கொள்ளலாம். தேவன் ஒருபோது பேச மாட்டார். நீங்க சோமன் மழை நாள் தேவ சமூகத்தில் சோமனோ சோமன் தேவன் நீங்க பேசினவர்களால் வேதத்தை வாசித்து பாருங்கள். தேவன் உங்களோடு பேசினவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் கற்றுக்கொண்டு இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில செழிக்க அனுபவ வாழ்க்கை இருந்தது. அதனால உங்களை குறித்து ஒரு பெரிய சாட்சி உண்டாயிருக்கிறது. நான் மீண்டமாக 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் போது நாம் தொடர்ந்து நாம் வாசிப்பது சொன்னால் எல்லாம் நடக்கிறது. தெய்வத்துடன் சந்திக்கிறார். யோப்பா பட்டணத்தில் இருக்கிறதாலே பேதுரு ஒரு மனுஷனுடைய வீட்டிலே தங்கி இருக்கிறார். அங்கே தெய்வத்துடன் மனுஷனை அனுப்பி பேதுருவை அழைத்துக் கொண்டு வரும்படியாக கொள்ளைக்கு சொல்லப்படுகிறது. இப்போ கொள்ளையும் தன்னை வீட்டில் இருக்கிறான 2 வேலையாட்களையும் அவனோடு கூட தெய்வ பக்தி உள்ள ஒரு பெரு சேவகரை அனுப்பி நான் வாசிக்கிறேன். 7ஆம் வசனத்தில் வாசிக்க சொன்னார். பின்பு தன் வீட்டு மனுஷன் 2 பேரையும் ஒருவரையும் அழைத்து என்று வாசிக்கிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, கொள்ளையில் மாத்திரம் தேவனுக்கு பயப்படுகிறவன் அல்ல, அவன் வீட்டுல வேலை செய்கிற, அவன் இடத்துல வேலை செய்கிற ஒரு மனுஷன் எப்படி வச்சிருக்கிறான்னா
வைத்திருக்கிறார். நம்ம பக்தியா இருந்தா நம்ம வேலை செய்கிற இடத்துல மற்றவர்கள் ரட்சிக்கப்பட்டு அவர்களும் தெய்வ பக்திக்குள்ளே வந்து கர்த்தருக்காக கனி கொடுப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனால கற்றுக் கொடுக்கிறார். இவர் தெய்வ பக்தியோட ஒரு பேருச்சுவை அனுப்புகிறார். இவன் அவர்கள் வேறுபடுத்தலை போகிறார்கள், வேறுபடுத்தலை பேசுகிறாங்க. பேசும்போது இந்த போர்ச்சவர்கள் இப்பொழுது பொருளை பெற்றுக் கொடுக்கிற ஒரு சாட்சி கொடுத்து வாசிக்கிறார். 22 வாசிங்க. அதற்கு அவர்கள் நீதிமானோ தேவனுக்கு பயப்படுகிறவனோ யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனாகி என்னும் 160 உங்களை அழைப்பித்து கேட்கும்படி பரிசுத்த தேவன் தன்னை கட்டளை பெற்றார் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. இப்போ வேலைக்காரனுடைய சாட்சி பார்க்கிறோம். அவன் தெய்வ பக்தி உள்ள மனுஷன் குறித்தும் அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் குறித்து நாம் ரொம்ப வாசித்தோம். ஒரு மீண்டமாக ஒரு சாட்சி கொடுக்கிறார். அதற்கு அவர்கள் இப்ப குரலுக்கு ஒரு பேர் கொடுக்கிறாங்க. என்ன பேருன்னா நீதிமானாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு பயப்படுகிறவன் கட்டாயம் எப்படி இருப்பாளா? நீதிமானாய் இருப்பான். ஆபிரகாமுக்கு ஒரு பேர் இருக்கிறது. ஆபிரகாம் நீதிமான் என்று பார்க்கிறோம். அதனால் அவனுக்கு அது நீதியாக எண்ணப்பட்டது. இங்கே குரலுக்கு சொல்லப்படுகிறது. இங்க வேலைக்காரன் சொல்லுறாங்க. இவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறானா? நீதிமானோ. இரண்டாவது தேவனுக்கு பயப்படுகிறவனோ. மூன்றாவது பிரித்துக் கொண்டது யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்ற வருவார்கள். அல்லேலூயா. ஒரு கர்த்தருக்கு ஒரு மனுஷன் பயப்படும் போது குடும்பம் சாட்சி கொடுக்கிறது. இல்லை அவனுடைய வாழ்க்கையில தெய்வம் சாட்சி கொடுக்கிறார். தன்னோடு பணியாற்றுகிற ஒரு வேலைக்காரன் ஒரு அப்போஸ்தலனுக்கு சாட்சி கொடுக்கிறார். அவன் சொல்லுகிற காரியம் என்ன? இவர் நீதிமான் இருக்கிறார், தேவனுக்கு பயப்படுகிறவர்தான். அதை பார்க்கிற மேலான காரியம் என்ன? இவன் புறச்சாதியா இருந்தாலும் ரோம அரசாங்கத்தை வெளி செய்கிறவன் இருந்தாலும் கூட யூத ஜனங்கள் எல்லாரும் என்ன சாட்சி கொடுக்கிறாங்களா? நல்லவர் என்று சாட்சி கொடுக்கிறாங்க. இன்னைக்கு சபை கர்த்தருடைய ஜனமா இருக்கிற நமக்கு எது அவசியம்? சாட்சி அவசியமாக இருக்கிறது. இன்னைக்கு இப்படிப்பட்ட நல்ல பண்புகள், நல்ல குணாதிசயங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவர் எதிர்பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். அப்ப வேதம் சொல்றது ஒவ்வொரு இருக்கிற எங்கிருந்து ஒரு மனுஷன் பிரஜாதியான மனுஷன் குறித்து ஒரு சாட்சி உண்டாயிருக்கோமானால் இன்றைக்கு தெய்வம் நம்மை ஊக்கப்படுத்த, நம்மை பயன்படுத்த, இது கொண்டனை போல நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையை மாற்றிக் கொள்ளும்படியா தேவன் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை ஒரு சாட்சி உண்டாயிருக்க வேண்டும். இன்னைக்கு நம்மை குறித்த சாட்சி நம்முடைய குடும்பத்தில் உண்டாயிருக்க வேண்டும். ஒரு கணவனை குறித்த சாட்சி மனிதத்தில் உண்டாயிருக்க வேண்டும். ஒரு மனைவி குறித்த சாட்சி கணவத்தில் உண்டாயிருக்க வேண்டும். ஒரு கணவன் மனைவி குறித்த சாட்சி பிள்ளைகளிடத்தில் உண்டாயிருக்க வேண்டும். ஒரு பெற்றோரிடத்தில் பிள்ளைகளை குறித்த நல்ல சாட்சி உண்டாயிருக்க வேண்டும். ஒரு தெய்வ சபையை வருகிற தெய்வ ஜனங்களை குறித்து நல்ல ஒரு ஆவிக்குரிய சாட்சி சபையுடைய விசுவாசிகளிடத்தில் உண்டாயிருக்க வேண்டும். ஒரு கர்த்தருடைய ஜனங்கள் உலகத்துடைய வருகையிலே வேறு ஸ்தலத்திற்கு கடந்து போனாலும் அங்கேயும் கர்த்தருடைய ஜனங்களை குறித்து சாட்சி வேறு ஸ்தலத்திலும் உண்டாயிருக்க வேண்டும். அல்லேலூயா. அதான் சாட்சி. அந்த சாட்சி தேவன் எதிர்பார்க்க. இந்த சாட்சியுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் யாருக்கு பயப்படுகிறவனா இருக்கணும்? நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவனா இருக்கணும். நான் கர்த்தருக்கு பயப்படாது என்று சொன்னான். என் வீட்டோட கர்த்தருக்கு பயப்படாது உணவை வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னான். என்னுடைய வாழ்க்கையில தான தர்மங்களில் மற்றவருக்கு ஏற்றளவுக்கு உதவி செய்ய மனப்பான்மை இல்லாமல் இருக்கும் என்று சொன்னான். என் வாழ்க்கை உங்களை எப்பொழுதும் செவிக்க அனுபவம் தேவோடு உறவாடுகளை அனுபவம் இல்லாத இருக்கும் என்று சொன்னான். உன்னுடைய வாழ்க்கையில நீதிமானுக்கிற சாட்சி உண்டாயிருக்காது. அவன் யூத ஜனங்களுக்கு நடுவிலே நல்லவனுக்கிற சாட்சி உண்டாயிருக்காது. நீங்க புறச்சாதியான ஜனங்க சாட்சி சொல்லும். உண்மைக்காரனால சாட்சி சொல்லும். விசுவாசம் சாட்சி சொல்லும். பொய்யான சாட்சிகள்லாம் வரக்கூடாது. இன்னைக்கு நல்ல சாட்சி நற்சாட்சி உண்டாக தேவன் எதிர்பார்க்க. அன்பு தேவச்சனமே இன்னைக்கு நல்ல சாட்சி எங்கு உண்டாக்குறது? நாம் நடக்கிற நடக்கிற வழியாகத்தான் நற்சாட்சிகளை உண்டாக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு எல்லாரையும் பற்றி எனக்கு தெரியும். எனக்கு உங்களுக்கு தெரியும். அதே சமயத்து அனைவரும் குறித்து எனக்கு தெரியும். ஒருவே நான் நிறைய பேர் சொல்லியிருக்கேன். பெண் பார்க்கும் போதெல்லாம் இல்லை அவங்க பாஸ்ட் நம்பர் கொடுத்து வந்துடுவாங்க. எத்தனை பேருடைய வாழ்க்கை பார்க்கும் போதெல்லாம் பாஸ்டர் ஃபோன் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தரும் பண்ணுவாங்க. ஒன்றுமே செய்ய முடியாது. இருக்கிற சாட்சி குடும்பத்துடைய சாட்சிகள்
வெளியுடைய சாட்சியை குறித்து நான் வெளிப்படையாக பேச முடியாது. சொன்னா பிரச்சனை, பாஸ்டர் பிரச்சனை இல்லையா? பாஸ்டர் பிரச்சனை சொன்னா, ஆனா சொல்லாம இருக்க முடியாது. ஒன்றே ஒன்றுதான், ஜோம் பண்ணுங்க, கர்த்தருக்கு சுத்தமான செய்யுங்க. இதை விட பெட்டரா கிடைச்சா பெட்டரா பார்த்துங்க. அல்லேலூயா. வேறு சாட்சி சொல்ல முடியாது. இன்றைக்கு சபைக்குள் நம்மை குறித்து ஒரு மேன்மை சாட்சி உண்டாங்க. அவர் நீதிமான் தாங்க, அவர் எல்லா மனுஷனும் சொல்ல சாட்சிகள். அவர் எப்போதும் ஜெபிக்கிற ஒரு மனுஷன் சொல்லலாம். அவன் தேவனுக்கு பயந்திருக்கு, நல்ல குடும்பத்தை சார்ந்திருக்கு, நல்ல ஒரு விசுவாசி என்ற சாட்சி நம்முடைய வாழ்க்கையில் உண்டாயிருக்க வேண்டும். தேவனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் தேவனை எதிர்பார்க்கிறார். முதல் ஒரு மனுஷனுக்கு தானும் சாட்சிகிறார். இப்பொழுது தேவனுக்கு பயப்படுகிற என்பதை அறிந்திருக்கிறேன். இரண்டாவது வேறு பகுதி சொல்கிற வார்த்தையை பார்க்கிறோம். ஒரு சாட்சி பதிலளித்து சொல்லப்படுகிறது. அவனை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறார். அவனை குறித்து அவனை வேலைக்காரர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள். என்னுடைய சாட்சி எப்படிப்பட்டதா இருக்கிறது? நான் தேவனுக்கு பயப்படுகிறதா? என் குடும்பம் தேவனுக்கு பயப்படுகிறதா? நான் எப்பொழுதும் ஜெபிக்கிற அனுபவம் இருக்கிறதா? எப்பொழுதும் துதிக்கிற அனுபவம் இருக்கிறதா? எப்பொழுதும் வேதத்தை தியானம் பண்ணி அனுபவங்களை பாதத்தில் அமர்ந்த அனுபவங்களை வாழ்க்கை இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறேன். தேவ ஜனங்களாய் நாம் மாற வேண்டும். மூன்றாவதாக நாம் வாசித்து நாம் முடிப்போம். தேவனுக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். நம்ம எல்லாரும் வேத பொருட்கள் வாசிக்கலாம். யோபு புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது வாசிக்கலாம். யோபு புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உத்தமனோ சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகலுமாய் இருந்தார். அல்லேலூயா. இந்த வார்த்தை குறித்து நாம் பார்க்கிறோம். யோபை குறித்த ஒரு சாட்சி. இவன் நோவா காலத்திற்கு முன்பதாக வாழ்ந்த ஒரு தேவ மனுஷன் என்று சொல்லப்படுறதாக யோபை குறித்து பார்க்கிறோம். சரித்திரம் யோபை அப்படிதான் அனுபவம் செய்து வருகிறது. இருக்கிறது. அதுக்குள்ள ஒரு செல்வ செழிப்பாக வாழ்கிற ஒரு மனிதனாக இருக்கிறான். இவனுக்கு 10 பிள்ளைகள் இருக்கிறார்கள். இவனுக்கு தரமான ஆடுகள், மாடுகள், வேலைக்காரர்கள், பணிவிடைக்காரர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். கிழக்கிய புத்திரரை பார்க்கிறோம். எல்லாரையும் பார்க்கிறோம். இவர் பெரியவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்ற வார்த்தையை பார்க்கிறோம். இப்பொழுது வேத பகுதியிலும் ஆண்டவரே ஒரு சாட்சி கொடுக்கிறார். அவரை குறித்து சொல்லப்பட்ட முதல் வசனத்திலே உண்டாகிற வார்த்தையிலே அவன் உத்தமனோ சன்மார்க்கனோ, மூன்றாவது தேவனுக்கு பயப்படுகிறவன், நான்காவது பொல்லாப்புக்கு விலகுகிறவன். இதுல சாட்சி ஆண்டவர் விளக்குவதை கொடுக்கிறார். இதே சாட்சி ஆண்டவர் என்ன கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா 8ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனோ சன்மார்க்கனோ தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விலகுமாகி அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்ற ஒரு சாட்சி. அல்லேலூயா. யோபுடைய சாட்சி பார்க்கிறோம். ஆண்டவர் முன்னதாகவே கொடுக்கிறார். சகல விசுவாசிகளும் ஊக்கப்படுத்தும்படியா ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை பார்க்கிறார். ஆனா ஆண்டவர் யாருக்கு சாட்சி கொடுக்கிறார்? ஆபிரகாமுக்கு வந்து சாட்சி கொடுத்தார். கொள்ளை பற்றி சாட்சி கொடுத்தார். ஆனா இப்ப ஆண்டவர் யோபை குறித்த சாட்சி எங்க உண்டாக்குறாருன்னு சொன்னா விசுவாசம் முன்னாடி உண்டாக்குறாரு. கடினமான ஒரு காரியம் இல்லை. யோசித்து பாருங்க. இதை பத்தி சாட்சி மற்றவங்க முன்னாடி சொல்லிடலாம். உங்களை பத்தி சாட்சி நான் எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்லலாம். ஆனா நம்மை பத்தி சாட்சி எங்க உண்டா இருக்கணுமா? எங்க உண்டா சொல்லுங்கள எல்லாம் நல்லா எங்க உண்டா நம்ம சாட்சி? என்னுடைய சாட்சி எங்க உண்டா இருக்கணும்? யாருக்கு முன்னாடி உண்டா இருக்கணும்? பிசாசுக்கு முன்னாடி உண்டா இருக்கணும். என்னை பத்தி யார் சாட்சி சொல்லணும்? சொல்லுங்களேன். நம்மை பத்தி யாருக்கு சாட்சி சொல்லணும்? கர்த்தர் சாட்சி கொடுக்கணும். அதுதான் முக்கியமான காரியம். இப்ப தேவன் நமக்கு சாட்சி கொடுக்கலாம், சபைக்கு சாட்சி கொடுக்கலாம். ஆனா எதிராளியாக இருக்கிற பிசாசுக்கு, எல்லாவற்றையும் சுற்றித்திருக்கிற பிசாசுக்கு, எவனை விழுகலாமா என்று கட்சிக்கிறதாலே சாத்தானுக்கு வந்ததாலே ஆண்டவர் இப்போது ஒரு தெய்வ மனுஷனை குறித்து, ஒரு உத்தமனை குறித்து, ஒரு சந்தானை குறித்து, ஒரு பரிசுத்தவானை குறித்து, ஒரு பொல்லாப்புக்கு விளங்குறதாலே ஒரு மனிதனை குறித்து ஆண்டவர் சாத்தானுக்கு முன்னே ஆண்டவர் பேசுகிறார். அவர் பேசுகிற வார்த்தை என்ன? என் தாசனாகிய யோபு மீது கவனம் வைத்தாயா. அப்புறம் என்ன அர்த்தம்? அது வரைக்கும் சாத்தானுடைய பார்வையை யார் கவனம் வைக்கிற? சாத்தானுடைய பார்வைக்கு போக. அப்ப சாத்தான் உலக முழுச சுத்தி வருகிறான். ஆனா அவனுடைய பார்வைக்குள்ள யார் வரல? யோபுவிடம் தென்படவே இல்லை. அப்ப யோபு சுகித்து இருக்கிறான், மகிழ்ச்சியா இருக்கிறான், அவனுக்கு எல்லாம் இருக்கிறது, உயர்ந்து இருக்கிறான். அப்ப எல்லாரையும் சுழித்து வருகிற சாத்தானுக்கு யோபு மறைக்கப்பட்டிருக்கிறார். அதான் வேதம் சொல்றது, கர்த்தர் யோபையும் அவன் வீட்டையும்
சாத்தானுடைய பார்வைக்கு செல்லாம இருக்காரு. இப்ப ஆண்டவரே கேட்கிறார், அப்பா எல்லாத்தையும் சுத்திட்டு வரேன், எல்லாரையும் சோதிச்சு பார்த்துட்டு தான் வரேன், ஆனா பார்த்துட்டே இருக்கிறேன், நீ சோதிக்கிற அநேக மனுஷங்க உண்டு, ஆனால் ஒருவர் இருக்கிறான் பெருக்கத்திய புத்திரி, எல்லாரும் பெரியவன் இருக்கிறான். அவன் எப்படிப்பட்டவன் இருக்கான் தெரியுமா? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொருளாக்கும் உள்ள ஒரு மனுஷன். அல்லேலூயா. அதற்கு நேரம் ஆலோசனை, பூமியில் அவனை போல் ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. இதாங்க சாட்சி. உலகத்தில் வாழும் நாட்கள் மிக குறைவான காலம், கொஞ்ச காலம் தான் வாழ போகுது. நாட்கள் சென்று கொண்டுதான் இருக்குது. ஒரு நாள் தூங்கி எழுந்துச்சுன்னா அப்படி ஆயுசு நாட்டில் ஒரு நாள் வச்சுட்டு கழிந்து போயிடுச்சு. ஒரு பிறந்தாளை கொண்டாட அப்படின்னு சொன்னா அவர் வயசு நம்ம பேசிடுச்சு குறைஞ்சு போயிடுச்சுன்னா அதை யோசிக்கிறது குட்டி தாரம் சொல்லியிருக்கிறோம். தேவன் வைத்த நாட்களை நம்முடைய ஆயுசு நாட்களை கழித்து கொண்டுதான் வருகிறோம். ஆனா இந்த வயசுலாம் கடந்து வந்துட்டே இருக்கிறோம். என்னை குறித்து தேவன் விசுவாசத்துக்கு கொண்ட சாட்சி கொடுக்க முடியுமா? பரலோகத்துக்கு நான் போகும்போது ஆண்டவர் சொல்ல முடியுமா? என் தாசனா இருக்கிறதாலே, என்னுடைய பேர் போட்டு என் தாசனா இருக்கிறதாலே, என் மகனாய் இருக்கிறதாலே என்னை குறித்து கவனம் வைத்தாய் என்று ஆண்டவரையும் சொல்ல முடியுமா? ஆண்டவரை பட்சமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவரை பிள்ளையாய் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோமா? எனக்கு தேவனுக்கு பயந்து பெண்ணாப்பட்டு விலகி உத்தமமாய் கற்றிருக்கிறது நம்ம இதயத்தை அர்ப்பணித்து ஓடிக்கொண்டிருக்கிறோமா? அல்லது கற்று கொஞ்ச காலங்கள் விளக்கத்துக்கு கொஞ்ச காலங்கள் சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு மாயமான தேவ பக்தியற்ற ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு பயப்படாத ஒரு நிலைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறதாக கிறிஸ்தவமாய் நாம் இருக்கிறோமா? சபைக்கு வரும்போது மட்டும் தேவ பக்தியா? சபைக்கு வரும்போது மட்டும் கர்த்தருக்கு பயப்படணுமா? சபைக்கு வரும்போது துதிக்கும் போது மட்டும் உட்கார போகணும், சபைக்கு வரும்போது கையை தட்டி ஆண்டவர் பக்தி ஆராய்ச்சிட்டு போயிடணும், மற்ற நாளாக நான் எப்படி வேணா இருக்கின்ற வாழ்க்கையா? வேதம் சொல்கிறது, யோபு குறித்து ஒரு பெரிய சாட்சி தேவன் கொடுக்கிறார். அது வரைக்கும் மறைக்கப்பட்ட ஒரு சாட்சி தேவன் வெளிப்படுத்துகிறார். இப்போ ஆனந்த வார்த்தை பார்க்கிறது, என் தாசனாகிய யோபு மீது கவனம் வைத்தாய். அல்லேலூயா. எனக்கு குறித்து ஒரு சாட்சி உண்டார். வாழ்க்கை அநேகத்துக்கும் அநேக போராட்டம், அநேக பாடு, இழப்பு மேலே இழப்பு, அப்படிப்பட்ட ஒரு விசுவாசி உலகத்தில் பார்க்கவே முடியாது. யோபை போல ஒரு விசுவாசியை போல, யோபை போல சுகமாய் வாழ்ந்தவரை பார்க்க முடியாது. ஒருவர் போல ஒரு வாழ்க்கை துன்பத்தை அனுபவித்த ஒரு விசுவாசியோ ஊழியர்களையோ இனி உலகத்தில் ஒருவனை முடியாது, பார்க்கப்பட்டதே கிடையாது. அத்தனை பாடுகள், துன்பங்கள், அத்தனை வேதனைகள், அத்தனை போராட்டங்கள், தன் நேசித்து தன்னை ஆதரித்து தன்னோடு இருக்கிற மனைவி பேசுகிற வார்த்தை என்ன? நீ தேவனை தூஷித்து ஜீவனை விட்டுடு அப்படின்னு சொல்றார். அப்ப என்ன அர்த்தம்? தேவ பக்தி அழகு போச்சு, தேவ பயம் எப்படி மனை விட்டு விலகி போயிடுச்சு. தேவனுக்கு பயப்பட யோசிச்சிருக்கிறார். பைத்தியக்காரி பேசுறது போல பேசுகிறாயே, தேவனுக்கு நன்மை பெற்ற நாம் தீமையும் பெறக்கூடாது என்று சொல்லி அந்த நிலையும் அந்த நிலையில் அந்த சூழல் மத்தியில் அத்தனை இழப்புகள் மத்தியில் தன் சரீரம் எல்லாம் வியாதி கண்டு மரணத்துக்கு நேராக இருக்கிறதான நிலையில் சொல்லுகிற வார்த்தை என்ன? கத்திரத்தில் நான் தாழ்ந்து நான் நிர்வாணியா இருக்கிறது, நான் நிர்வாணியாக போகிறேன், யோபு தன் 4 நாளில் பாவம் செய்யவில்லை என்று சொல்லி பரலோக சாட்சி கொடுக்கிறது. நீங்க சின்ன சின்ன சோதனை, சின்ன சின்ன போராட்டம், என்ன பொறுப்பு, என்னெல்லாம் பேசுறோம்ல, என்னெல்லாம் ஆண்டவர் கோபப்படுத்தும். ஆண்டவர் இருக்கிறாரா ஒரு கேள்வி நம்முடைய வாழ்க்கையில வந்தது. கர்த்தர் இருக்கிறாரா, என் கூட இருக்கிறாரா, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கேள்வி வருகிறது. இதை கேட்கிற ஆண்டவரே எங்களோடு இருந்தா இதெல்லாம் ஏன் நடக்கிறது? ஆனால் வேதம் சொல்லுகிறது, யோபு தன் 4 நாள் பாவம் செய்யவில்லை, தன்னை முழுவதுமாய் காத்துக்கொண்டு மாத்திரல்ல. 3 வசனம் சொன்ன முடிச்சு வாசிக்கிறார். 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியில் இருப்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த தோல் முதலானவர்கள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணோம். இந்த வார்த்தைகளால் என் முழு துயர்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. அல்லேலூயா. இத்தனை சோதனைகள், போராட்டங்கள், வேதனைகள், பாடுகள், விளைவு இழப்புகள் எல்லாவற்றும் இழந்து கொண்டிருக்கிறார். இழந்து கொண்டிருக்கிற நிலையிலே இவர் தூஷிக்கவில்லை, பாவம் செய்யல, அதற்குள்ள தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனா இருக்கிறவர்களாலே, தேவனை குறித்து ஒரு வேட்கையான சாட்சி கொடுத்தவர்களாலே இப்ப ஆண்டவரின் யோபு சொல்ற வார்த்தை பார்க்கிறோம். என் மீட்பர் எப்படி இருக்கிறாரா? உயிரோடு செத்து போன என்னுடைய ஆண்டவர்
நான் ஆராதிக்கிற தேவன் என மதித்து போகவில்லை. அவர் மேலோடு கூட இருக்கிறார். அன்றைய கண்கள் அல்ல, பூமி கடைசி நாளில் நான் அவர் மேல் இருப்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். இன்றைய தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும் என்று தன் வேதனையை மறந்து, தன் துக்கத்தை மறந்து, தன் பாடுகளை மறந்து, தன் இழப்பை மறந்து அவர் யாரை பார்க்க ஆசையா இருக்கிறானா? கர்த்தரை பார்க்க வாஞ்சிக்கிறவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இக்காலத்தின் பாடுகள் நிரந்தரமானதல்ல, இக்காலத்தின் சோதனை நிரந்தரமானதல்ல, இக்காலத்தினுடைய நிலைகள் நிரந்தரமானதல்ல, இக்காலத்தின் தாழ்வு நிரந்தரமானதல்ல, இக்காலத்தினுடைய இயற்சி நிரந்தரமானதல்ல, இக்காலத்தின் நிந்தைகள் ஒரு வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல. வேதம் சொல்கிறது, இந்த நிந்தைகள் நிகழ்ச்சிகள் பெருமாற்றனுடைய வாழ்க்கையை கடந்து வந்தால் உன்னை அநேக நேசினால், உனக்கு விரோதமாய் பேசுகிற ஜனங்களா, உனக்கு விரோதமாய் மேற்படுத்துகிறார்கள், உனக்கு விரோதமாய் சார்ந்து ஜனங்களால் காணப்பட்டாலும் கூட ஒரு தேவனுக்கு பயப்படக்கூடிய ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில் வர வேண்டிய வார்த்தை என்று என் மீட்பர் உயிரோடு போராட்டத்தை மற்ற தெய்வ பக்தர் ஒரு மனுஷன் உறுதியாக இருக்கிற ஒரு வாழ்க்கை சொன்ன வார்த்தை பார்க்க என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டிய வார்த்தை. போராட்டம் வருதா, பிரச்சனை வருதா, இல்லை நம்முடைய வாழ்க்கை தோல்விகள் வருதா, வேஸ்டத்தில் பாடுகள் வருகிறதா, குடும்ப நிலையில் திசையெல்லாம் மாறிக்கொள்ளப்படுகிறதா, எதிர்த்து காற்று குடும்ப வாழ்க்கைகளை வீசிக்கொண்டு இருக்கிறதா, என் வாழ்க்கை அறிக்கை செய்யும். தேவ பக்தி விட்டு விலகி போகாது, தேவனுக்கு பிரியமாக விட்டு விலகி போகாதீங்க. எல்லா சோதனைகள் நெருக்கத்தில் மத்தியில் நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. தெய்வம் அதுதான் எதிர்பார்க்கிறார். 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்க 23ஆம் வசனம் 10ஆம் வசனம் வாசிக்க 23:10 வாசிப்போம். அவர் அறிவார், அவர் என்னை சோதித்து நான் என்னவா மாறுவேன், பொன்னாக விளங்குவேன். அல்லேலூயா. சோதிக்கப்படுகிறேன், நெருக்கப்படுகிற காலத்துல இப்பொழுது சொல்ற வார்த்தை பாருங்கள். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் என்று வாசிக்கிறார். நான் போகிறேன், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நிலைகள், என் சூழ்நிலைகள், என் பிரயாணங்கள், நான் இருக்கிற இக்கட்டான கலைகள் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். ஆனால் ஒரு காரியம் இருக்கிறது. என்ன சொன்னால், அவர் என்னை சோதிக்கவே ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவர் சோதித்ததில் நான் என்னவா மாறிவிடுவேன், பொன்னாக நான் மாறுவேன். அல்லேலூயா. அப்புறம் ஏன் சோதிக்கப்படுறாங்கன்னா, பொன்னாக நாம் ஜெயிப்பதற்காகத்தான் சோதிக்கப்படுகிறது இல்லையா? இந்த விசுவாசமானது அக்கையாலும் போல சோதிக்கப்படுவது போல உங்கள் விசுவாசமானது சோதிக்கப்படும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிற வார்த்தையை பார்க்கிறார். அப்படியானால் தேவனுடைய வாழ்க்கையில சில சோதனை வழியா இக்கட்டு வழியாய் கடந்து போகிற போது நாம் தேவனுக்கு விரோதமாய் பொல்லாப்பு பேசுவோம், தேவனுக்கு விரோதமாய் மறுமறுக்கவோ, தேவனுக்கு விரோதமாய் எழுதி இருக்கிற வாழ்க்கை அல்ல. தேவனுக்கு தான் அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் என்று கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிற வாழ்க்கையை தேவன் எதிர்பார்க்கிறார். என் அன்பான தேவச்சனமே என்ற காலவில்லை வேதம் கற்றுக் கொடுக்கிற வார்த்தை பார்க்க ஆமரலாம். தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படுத்தினாலே அனைத்து தேவனுக்கு கீழ்ப்படுகிறவன் என்று சொல்லப்பட்ட வார்த்தை குறித்து பார்க்கிறோம். இரண்டாவதாக வேதம் சொல்கிற நிலைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த காலவில்லை நாம் தேவனுக்கு பிரியமாய் ஆண்டவருக்கு பயந்து நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆரோக்கியமாக ஜெபிக்கிற இந்த மாதத்திலே பிரதானக்கிறார்கள். பிள்ளைகளாக இயேசு நாமத்தினாலே வாழ்த்து இருக்கிறார். எங்களுக்கு மாறு அன்பாக இருக்குது. இந்த வாரத்தில் பிரதானக்கிறது திருமணக்காக அன்பு பிள்ளைகளை நம்ம இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்கு ஆரோக்கியமாக ஜெபிக்கலாம். நிறைவேற்றதான வார்த்தைகளை நாம் தியானித்திருக்கிறோம். அநியாயங்களை பார்த்து சொல்லலாம். அதனால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்திரங்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். நாங்கள் ஆபரணம் கர்த்தருக்கு பயந்து நாங்கள் ஏழு குறித்த ஆண்டுகளையே சாட்சி கொடுத்து குறித்து பார்க்கிறோம். குரலை குறித்த அநேக சாட்சிகள். அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன், இடரோடு பயப்படுகிறவன், தான தர்மங்களை செய்கிறார். அவனை புகழும் செலுத்தார். வேலைக்காரர்கள் சொல்லுகிறார்கள். அவனை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை அவன் நீதிமான் இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையை அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன் இவரு நல்லவன் என்று சாட்சி பெற்ற ஒரு வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் முதற்கே சாட்சி கொடுக்கிறார். இரண்டாவது சத்துருக்கு முதலாக கொடுக்கிறார். என் தாசனாக யோகன் மீது கவனம் வைத்தாயோ அவனை போல் பூமியில் ஒருவரும் இல்லை என்று சொல்வதை பார்க்கிறார். இன்னைக்கு நம்முடைய பயம்
கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? இது கடமைக்கு கிறிஸ்தவனாக இருக்கிறோம், பாரம்பரிய கிறிஸ்தவனாக இருக்கிறோம், ஞாயிறுதோறும் ஆராதிக்கிற கிறிஸ்தவனாக இருக்கிறோம் என்ற நிலையில நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? இன்னைக்கு அவருடைய சமூகத்தில் நாம் சிந்தித்து பார்க்கும்படியாய் அவனை பார்த்து நேராக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இன்னைக்கு உண்மையான கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் உள்ள அவசியம். பாழாக்கப்படுவதற்கு பயப்படுகிற அநேக ஜனங்கள் உண்டு, உலகத்துக்கு எஜமானுக்கு பயப்படக்கூடிய அநேகம் உண்டு. அதை பார்க்க கர்த்தருக்கு பயப்படுகிற ஜனங்களை நான் இருப்போமா? உண்மையாகவே இந்த பூமி உண்மை ஆசிரியக்கிற கர்த்தராக இருக்கிற அச்சரிக்கை அதிகமாக நேசிக்கிறேன். எல்லாமே ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலங்களுக்காக நாம் நமக்கு நன்றி சொல்லுகிறோம், ஸ்தோத்திரிக்கிறவையா. இந்த காலங்களிலே கர்த்தருடைய ஆவியோட பிரசனம் என் மத்தியிலே கடந்து வரும்படியாக நாம் உச்சரிக்கிறோம். கர்த்தரை நாளை துதித்து ஆராதித்து வேத ரகசியங்கள் அறிய கற்றுக் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். அதுவே நாங்கள் கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்து இருக்கு, என் குடும்பம் கர்த்தருக்கு பயந்து இருக்கு. எனக்கு கொடுத்த சாட்சி குடும்பத்தில் சபை அதுவரை சத்துருக்குமனை உண்டாயிருக்கத்தக்கதாக நாங்கள் சொன்னதற்காக கேட்ட வார்த்தைகளை கர்த்தருக்கு இன்னும் வருஷமாய் அர்ப்பணித்து ஆண்டுகளுக்காக உண்மையோடு வைராக்கியத்தோடு ஓடக்கூடிய நாட்களுக்கு தருபடியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை கேட்ட அந்த தேவன் ஜனங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாட்கள் ஆசீர்வதிங்க. மகிமை பிரசனம் அதெல்லாம் நிரப்படியாக நாம் வச்சோம் இல்லையா? இன்னைக்கு இந்த வார்த்தை கணக்குகளை கிரேசிக்காக வச்சோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. விசேஷமான கருவிடும் புதிய ஆண்டுகளை பிரவேசிக்கிறேன். அன்புகளுக்கு வேண்டிய ஞானத்தையும் சரிய சுகத்தையும் தெய்வ பாதுகாப்பையும் கர்த்தர் கட்டளையிட்டு இந்த ஆண்டுகளும் கடைபிடிப்போடு கர்த்தர் பாதுகாத்து வருடத்தை ஆசீர்வதிக்கும்படியாக சொல்லிக்கிறது. இந்த வாரத்தில் திருநாளை காலங்களை அன்பு தெய்வ பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சபையின் சார்பாக ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படியாய் கர்த்தர் குடும்பத்தில் நலங்களாய் கர்த்தர் சாட்சியை நிறுத்தபடியாக நாங்கள் உச்சரிக்கிறவையா. இன்னைக்கு யாராவது புதிதாக வந்து படிச்சோனால் அவருடைய இயேசுவின் நாமத்திலே நாங்கள் செபிக்கிற ஆசீர்வதிக்கிற வெளிப்பட்டும் எங்களை குணசுத்திரமாகவே நாட்களை சபையாய் சேர்ந்து நாங்கள் செபித்தோம். மருத்துவமனைக்குள்ளே பெருந்தூற்றினால் பாதிக்கப்பட்டு அந்த தாயருக்கு கட்டண நாட்களில் ஜீவனை தந்து சுகத்தை கொடுத்து அதுவே நாளுடைய பத்திர கைகளை வைக்கிற படுத்துக்கிறதை காமஸ் கொடுக்கிறது. ஆசிர்வதிகள் உங்களுக்கு பூர்ண பலனை சுகத்தை கொடுக்கிறானே. வியாதி பற்ற ஒவ்வொரு காலம் சோமனும் கதை வியாதி படுகையை மாற்றி தேவன் பூரண ஆரோக்கியத்தை கதை கொடுக்கப்படுகிறார். அன்பை கரத்தில் ஒவ்வொருவருக்கு நாம் உச்சரிக்கிறோம். தொடர்ந்து நீர் மகிமைப்படுகிறாங்க. இப்ப நாம் அதை உச்சரிக்கிறோம். நல்ல பிதாவே ஆமென். சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்துதி, என் முழு உலகமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்துதி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்துதி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தெய்வத்தின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் சமாதானம் வருடத்தில் சகல ஆசீர்வாதங்கள் கர்த்தருடைய இவர்கள் நம்பியாகவும் கேட்ட வார்த்தையோடும் இந்த வாரத்தில் கர்நாடக பிள்ளைகளோடும் திருமணக்கார பிள்ளைகளும் பத்திரப்பட்ட மக்களோடும் வியாதி பலத்தோடும் இருக்கிற மக்களோடு அழைத்திருந்து காப்பதாமே. ஆமென்.